சின்ன சொக்கி குளம்ல ஜல்லிக்கட்டா? மதுரைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரெண்டே விஷயம். ஒன்று ஜல்லிக்கட்டு, இன்னொன்று சாப்பாடு. கடை உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் வைப்பாக இருந்துச்சு. மதுரையில் உள்ள ஃபேமஸ் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இவங்களோட மெனுலாம் பார்க்கவே கொஞ்சம் டெம்ப்டிங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். காம்போ ஆஃபர்ஸ் தான் இங்கே ஹைலைட்டான மேட்ரு. 300க்கு விருந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க நிறையா வெரைட்டிஸோட. இன்னும் இங்கே என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு அவங்கக்கிட்டே கேட்கலாம் வாங்க. வணக்கம், நான் ஜல்லிக்கட்டு ஹோட்டல்லேருந்து நான் பேசுகிறேன். சமையல்ன்றது வந்து என்னுடைய ஃபேஷனு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் வேலையை. ஸோ அதனால் நான் ஒரு ஹோட்டலுக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னால் சமைக்கலான்னு. அப்போ ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாங்க. என்னுடைய ஃபங்க்ஷன், என்னோடய வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் இதுவரையும் நம்ம 27 வருஷம் மேரேஜ் ஆகி இதுவரையும் நான் வெளில சமையல்காரவங்க செப்பரேட்டாக கூப்பிட்டது கிடையாது. நான் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை இருக்க நாளாக நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆகுது. பேர் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வச்சு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி 2 வருஷம் ஆகுது. அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரையும் நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு. என்னுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு. இதில் சம்பாதிக்கணும் வைக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, பிஸ்னஸ்ன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, எனக்கு நல்ல சாப்பாடு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நல்ல வீட்டு சாப்பாடு வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஊரில் ரொம்ப இப்போ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணால் என்ன அப்படின்றத யோசனை நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். மசாலா பொடியிலேருந்து எல்லாமே நானாக என் கைப்பட ரெடி பண்ணி நான் எல்லா டிஷ்ஷஸுக்குமே என்னுடைய ஓன் பொடியை வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆயில் எடுத்துக்கிட்டால் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு தான் நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவுமே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத பொருட்களாக வாங்கி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். மட்டன் சுக்காவை எடுத்திங்கன்னா, மட்டன் ஐட்டத்தை எடுத்திங்கன்னா கடலெண்ணெய் தான். சிக்கன் ஐட்டம் எடுத்திங்கன்னா நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வாங்கி தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா சாம்பார், வத்தக்குழம்பு, ஒரு கூட்டு, பொரியல், பாயாசம், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே என்னுடைய கையில் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன சமைச்சு கொடுப்போமோ அதே தான் அப்படியே வீட்டில் நான் ஹோட்டலில் சமைச்சிருக்கேன். வீட்டில் சமைக்கிறது அப்படியே ஹோட்டலில் சமைச்சிட்ருக்கேன். இதுவரையும் மக்கள் 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு வயசானவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் கஸ்டமர் வர்றதோட அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க, தாத்தா கூப்பிட்டு வந்தேன், பாட்டியை கூப்பிட்டு வந்தேன், சித்தியை கூப்பிட்டு வந்தேன், மாமா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு நான் நினச்சதை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்றது நினைக்கும் போது எனக்கு அளவுலாத சந்தோஷத்தில் இருக்கேன். நான் இன்னும் எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியும்னு ஒரு நாளும் கற்றுக்கிட்டு கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஒரு இன்றைக்கி இவ்வளோ கொடுப்போம், நாளைக்கு அதை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கேன். அதே பர்த்டே ஃபங்க்ஷனு, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பர்த்டே ஃபங்க்ஷனு, பேங்க்கில் ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன நிச்சயதார்த்தம், பூ வைக்கிற ஃபங்க்ஷனு, சடங்கு ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி பார்ட்டி எல்லா பேரும் ஆர்டர்ஸ் ஒரு 100, 100, 150, 200 பேர் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நான் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு அதுலேயும் நான் ஃபில்ஃபில் ஆகிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு தான் இருக்கேன். என்னுடைய டிஷ்ஷஸ் என்ன நான்வெஜ்ஜில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் மீல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கறி குழம்பு, கோழி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர், பாயாசம், கூட்டு, பொரியல், இதுதான் நான்வெஜ்ஜு அசைவ சாப்பாடு. இதுதான் என்னோடதில். சைவ சாப்பாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா சாம்பார், வத்தக்குழம்பு. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சாம்பார், வத்தக்குழம்பு, கூட்டு பொரியல்னால் ஒரே நாளில் ஒரே மாதிரியாக நான் வைக்க மாட்டேன். கூட்டு பொரியல் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி வச்சுன்னா கோசு பொரியல் வைப்பேன், உருளைக்கிழங்கு மசாலா வச்சுன்னா சவுச்சவு கூட்டு வைப்பேன், சேனக்கிழங்கு வச்சுன்னா கீரை கூட்டு வைப்பேன், பட்டாணி மசாலா வச்சுன்னா மறுபடியும் பீட்ரூட் பொரியல் வைப்பேன். இந்த மாதிரி ஒரு கூட்டு பொரியல் காம்பினேஷனோடு நம்ம வீட்டில் எப்படி குழந்தைங்களுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். அந்த அசைவ சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா நான் சைடிஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா பண்ணுறேன். என்னுடைய மட்டன் சுக்கா மசாலாவோடு சேர்ந்து இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதவே போட்டு ஒயிட் ரைஸில் போட்டு பட்டு சாப்பிட்டா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் சாப்ஸ் செய்கிறேன். பிராய்லரில் சிக்கன் சுக்கான்னு ஒரு ஸ்டைலில் சிக்கன் சுக்கா ஒன்று போடுறேன் நான். பெப்பர் சிக்கன் இருக்குது, பட்டர் சிக்கன் இருக்குது. சிக்கன் ஐட்டத்தில் இத்தனை ஐட்டம் பண்ணுறேன். மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்புல அன்னன்னைக்கு வேறு மீன், ஒரு மீன் நகர மீன் போடுவேன், வஞ்சரம் மீன் போடுவேன், அதுக்கப்புறம் நெத்திலி மீன் போடுவேன், ஊளி மீன் போடுவேன்.
இந்த மாதிரி குழம்பு மீன் வந்து என்ன ஒரு நாளைக்கு என்னென்ன மீன் வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மீன் குழம்பு போடுவேன். சில சண்டேஸில் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டு மட்டன் கிரேவின்றது நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். சண்டே ஸ்பெஷல்னு அதுவும் ரொம்ப நல்லா ரீச் ஆகி போயிட்டுருக்கு. மட்டன் சிக்கன் ஐட்டம் 2 ஐட்டத்துலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம் நம்ம கடையில் தனியாக இருக்குது. அதுக்கு மாஸ்டர் இருக்கார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா சோடா மாவு அந்த அஜினோமோட்டோலாம் அந்த வேலைக்கே இடம் கிடையாது. என்னோடய கான்செப்ட்டு வீட்டு சாப்பாடு. நிறைய மாஸ்டர் நிறைய ஹோட்டல் வச்சு சாப்பிட்டவங்க கூட நம்ம கடைக்கு வர்ற கட்டிலேருந்து மாஸ்டர் காய் கட் பண்ணி கொடுக்குறவங்க வந்து வேறு கடையில் மாஸ்டராக இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் கேட்பேன், சாப்பிட்டுட்டு எல்லோரும் எப்படி இருக்குது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இது அப்படியே வீட்டு சாப்பாடுங்கன்னு. எல்லா பேருமே வீட்டு சாப்பாடுன்றது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு நம்ம ஜல்லிக்கட்டு ஹோட்டலில். அதுக்கப்புறம் புரோட்டா மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா, முட்டை புரோட்டா, மட்டன் இலை புரோட்டா, சிக்கன் இலை புரோட்டா, கொத்து புரோட்டா, வீச்சு புரோட்டாவோட சால்னாவும் நான் தான் வைக்கிறேன். எல்லா பேரும் அஜினோமோட்டோ போட்டு சால்னா வச்சா தான் அந்த கடை வாசம் தெருவுக்குள்ள போகும்போது சால்னா வாசம் வரும், அது வரும் இது வரும். அதெல்லாம் நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. பிள்ளை நல்லபடியாக சாப்பாடு கொடுக்குற எண்ணத்தில் தான் நான் சால்னாவுக்கு மசால் கூட கூட்டி பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மசால் போட்டு சால்னாவில் நான் எல்லாமே நான் தான் ஏற்றுறேன். சைனீஸ் மாஸ்டர் மட்டும் அவரோட தான் அவர் பார்த்துக்கிறாரு. புரோட்டா மாஸ்டர் புரோட்டா போட்டு கொடுக்குறாரு, அவ்வளோதான். மற்றபடி சால்னா எல்லாமே நானே தான் ஓனாக ஸ்பெஷல் கிரேவி ஒன்று புரோட்டாவுக்கு நைட்டு டின்னருக்கு கொடுப்போம். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்ப்பர் நிறைய வச்சு நான் என்னுடைய கையில் பொடி போட்டு செஞ்சால் மட்டும்தான் எனக்கு திருப்தி. என்னோட நல்லபடியாக போயிட்டு இருக்கிற வருஷமாக ஜல்லிக்கட்டு ஹோட்டலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி லஞ்சு டின்னர் இது 2 மட்டும் தான். லஞ்சு டின்னர் மட்டும்தான். எல்லா பேரும் காலை டிஃபன் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ரேட்லாம் எப்படி இருக்கும்? ரேட்லாம் நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க. இதுவரை ரேட் யாரும் என்ன இவ்வளோ கூட வச்சுருக்கீங்கன்னு எங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லை. கரெக்டான குவாலிட்டி, கரெக்டான ரேட் வந்து நான் சொல்லக்கூடாது கம்மியாக தான் கொடுக்குறேன்னு. பட் உங்களுக்கே தெரியும், நிறைய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்ருக்கீங்க. குவான்டிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மட்டன் பிரியாணி பார்த்தா 180 தான். 180லாம் இப்போ வந்து தேங்காய் பாலில் தான் மட்டன் பிரியாணி. நம்ம கடையோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் பிரியாணி. தயிர் லெமன் கிடையாது. கறி வேக வச்ச தண்ணியும் தேங்காய் பால்லையும் தான் நான் மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கடையில் பிரியாணி, சுக்கா, நாட்டுக்கோழி பெப்பர் சாப்ஸ் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த கிடா வெட்டு சாப்ஸ் அவங்களுக்குலாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுவாங்க. நாங்கள் அந்த சண்டே 10 பேர் பசங்க வர்றோம், 4-5 ஃபேமிலி வர்றோம், எங்களுக்கு அந்த கிரேவி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவியும் வச்சு கொடுப்பேன். அந்த கிரேவி வச்சு எடுத்ததுக்கப்புறம் சட்டியில் போட்டு சாதத்தை புரட்டி அதையும் ஒரு கை சட்டி சாதம் சட்டிச்சோறுன்னு சொல்லி அதையும் வச்சு கொடுத்து அதுவும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லா பேருமே விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ரேட்டு பார்த்து மட்டன் பிரியாணி 180, சிக்கன் பிரியாணி 150. இந்த மாதிரியான ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் நான் ப்ரைஸ்லாம் கொடுக்குறேன். அதான் சொல்கிறேன், எனக்கு நல்ல சாப்பாடு மக்களுக்கு. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கற்பனை. என்னுடைய இது வந்து என் ஹோட்டல் வந்து எனக்கு வந்து வைக்கணுன்ற ஆசை ரொம்ப நாள். நான் சின்ன குழந்தை பருவத்துலேருந்தே சமைக்க ஆரம்பித்தவன் நான். ஸோ அதனால் எனக்கு எத்தனை பேத்துக்குனாலும் நான் நல்லா சமைப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜல்லிக்கட்டு ஹோட்டலை பொறுத்தளவு நம்பிக்கை மக்கள் நம்பி வர்றவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுவரையும். ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு ஹோட்டலுக்கு வாங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க. உடம்புக்கு எந்த இது இல்லைன்னு எனக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். என்னால் சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போங்க. வணக்கம். தேங்க்யூ அண்ணா. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்குது? நான் வந்து ஒரு 3 மாதமாக அந்த கடைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். 3 மாதத்தில் வந்து இதோட 5ஆவது தடவை வந்துட்டேன் நான். ருசி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நானும் யூடியூப்பை பார்த்தேன் வந்து இந்த கடையை தெரிஞ்சுக்கிட்டேன். ரேட்லாம் எப்படிண்ணா இருக்குது? ரேட்டு மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரே நார்மல் ரேட்டு, வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றதுக்கு ஏசி ரூம் இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஃபேமிலியோட நான் சாப்பிட்டுக்கிட்டு. இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி வந்து சண்டே 2 பேர் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டாங்க. ஒய்ஃப் மட்டன் பிரியாணி, நான் வந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டேன். தம்பியும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டாரு. எல்லாம் விலை வந்து ஒரே விலை, எங்கேயுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே அதே விலை, ருசி நல்லா இருக்குது. இன்னொன்று அந்த அக்கா, இந்த முதலாளி வந்து இந்த அக்கா வந்து அவங்களே மசாலா அரைச்சி அவங்களே சமைக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது. நானும் 3 நாள் சாப்பிட்டேன். 4 தடவை அதே ருசி அப்படியே இருக்குது. ரெண்டாவது கோலா உருண்டை போடுறாங்க. மதுரைக்கு சொல்ல வேண்டியதில்லை, மதுரைக்கு கோலா வந்து ஸ்பெஷல், ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி கடை பேர் ஜல்லிக்கட்டு தகுந்த மாதிரி, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தகுந்த மாதிரி மதுரையில் உங்கள் கடையும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடு மாதிரி நல்லா வந்து விளாடு சாப்பாடு ருசி ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இங்கே தேங்காய் பாலில் செஞ்ச மட்டன் பிரியாணி, ஈரல் கிரேவி, நெத்திலி ஃப்ரைலாம் வாங்கி ட்ரை பண்ணேன். டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கரெக்டாகவே இருந்துச்சு. மதுரையிலேருந்து இந்த கடையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களோட காம்போ ஆஃபர்ஸ்லாம் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிடுங்க.